வணக்கம் நண்பர்களே. கேரள லாட்டில் இன்றைக்கி 28ஆந்தேதி அந்த ரிசல்ட்டு இவங்க ஸ்க்ரீனை வச்சு ஒருக்கா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம கால்குலேஷன் எடுக்கணும்னு அடுத்த நாளைக்குரிய கால்குலேஷன் பார்க்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு அனலைஸ் பண்ணிக்கோங்க. யார் வீடியோ பார்த்தாலும் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த நாளுடைய கேஸிங் சரியாக அமையும். இப்போது இவங்க கொடுத்தது 6-2-4 ரிவர்ஸ் டயர் செக்ஷனில் ப்ளஸ் ஒரு 6 சேர்த்து வச்சிட்டாங்க ரிசல்ட்டு. சரிங்களா? அதனால் இந்த இடத்துல இவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது மற்ற நாள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போது நம்ம இதுலேருந்து ஒரு கீவேர்டு கண்டுபிடிக்கிறோம். கீவேர்டு இன்றைக்கி கீவேர்டு 6-1-7-1-6-7 இதுதான் இன்னையோட கீவேர்டு. இந்த கீவேர்டை நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த கீவேர்டு மாதிரி நாளைக்கு என்ன கீவேர்டு வரும் அப்படிங்கிறத நிறையா கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்படி எடுக்கும்போது ஏதாவது ஒரு போர்டு நம்மளுக்கு டைரெக்டாக உட்காரும். இன்றைக்கி பி போர்டில் அந்த கீவேர்டு படி உட்காந்துருக்குது. இது நாளைக்கு எடுக்கிற கீவேர்டில் கரெக்டாகுமா அப்படின்னு பார்க்கணும். அதாவது கீ நம்பர்ஸ் 3 நம்பரில் ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக உட்காரணும். அதுக்கேற்றபடி முயற்சி பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம கீ பாயிண்ட் என்ன, கீ நம்பர்ஸ் என்னங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க 29ஆந்தேதி கொடுத்துருக்க நம்பர் இந்த ஸ்க்ரீனில் வாட்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்றைக்கி அதாவது நாளைய தேதி 29ஆந்தேதிக்கு நமக்கு கிடச்சிருக்கிற கீ நம்பர் 4-3-9-3-4-1. சரிங்களா? இந்த 3 நம்பரில் அதாவது ஏபிசி ஒரு நம்பர் உட்காரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கால்குலேஷனு. இந்த கால்குலேஷன் என்ன வரும், அந்த கால்குலேஷன் அடுத்த 3 நம்பரை ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்போது இங்கே பி போர்டில் அப்படி பார்த்தா பி போர்டில் 4 பாஸ் ஆகுமா அப்படிங்கிறது நாளையோட ரிசல்ட்டு தான் நமக்கு பதில் சொல்லும். பார்க்கலாம். இந்த கீ பாயிண்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். பார்த்தா கண்டினியூஸாக இந்த கீ பாயிண்ட்டை இந்த கீ நம்பரை நம்ம கால்குலேஷன் எடுப்போம். அடுத்து மற்றவங்க கொடுத்த கேஸிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த ஸ்க்ரீனு 704 இதில் 4 இருக்குது, 0 இருக்குது, 7 இருக்குது. என்ன நம்பர் வரலாம் கால்குலேஷனில் எடுங்க. அடுத்து இன்னொரு விஷயம், 28ஆந்தேதிக்கு நம்ம எப்படி எடுத்திருந்தோம்னா 8-5-7 அப்படின்னு எடுத்திருந்தோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசல்ட்டு 2-6 ஏவும் சியும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த 9க்கு ஆப்போசிட்டாக 6 வச்சுட்டாங்க பி போர்டு. சரிங்களா? இந்த டைரெக்ஷன் நம்ம மாற்றி கால்குலேஷன் எடுத்துட்டோம். பரவாயில்ல. நாளைக்கு இந்த இதே ஸ்க்ரீனு வந்துச்சுன்னா முயற்சி பண்ணுவோம்.